அம்மா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உனக்கு சிறப்பு பூஜை. நவசக்தி அம்மனுக்கு வராகி அம்மன் பழம் எங்கே வந்து இறங்குது பாருங்க. அம்மா, இந்த உலகத்தில் வாழும் வராகி பக்தர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள், அனைத்து வேண்டுதல்களும் 100% வெற்றியாகணும். யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 30 வருஷம் எப்படி இறங்கிடுச்சு பாருங்கள், மாலையெல்லாம் 30 வருஷம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீர்க்க சுமங்கலி கொடுங்க. 60 வயசுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுங்க. 70 வயது கொண்டாடுறவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி கொடுங்க. 80 வயசாக கொண்டாடுறவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுமா. எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் நீ தெய்வ சக்தியாக இருக்கணுமா வராகி அம்மா. இப்பொழுது அதுக்கு அடுத்தது சிதம்பரம் சிவகாம சுந்தரி, அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் காமாட்சி, அதைத் தொடர்ந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, ராகு கேது பாம்பு சூலசக்தி, நாக வடிவில் பத்ரகாளி அம்மன், நாக வடிவில் பத்ரகாளி அம்மன், அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி, அதைத் தொடர்ந்து மேல்மலையனூர் சமயபுரத்து மாரியம்மன் திருச்சி, அதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி, திருக்கடையூர் அபிராமி. இப்போது ஒரு அரை நிமிஷத்தில் இந்த கோயிலை நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. இது ஒரு 500 பேர் தியானம் பண்ணலாம். அற்புதமான இதுதான் வள்ளலாருடைய கருவறை. இது ஞானகுரு, இதுதான் முதல்ல பிரதிஷ்டை பண்ணது. இது 40 வருஷத்துக்கு முன்னே இந்த சிலை விழுப்புரத்து சன்மார்க்க சங்கம் தண்டபாணி ஐயா கொடுத்தார். இதுதான் என்னுடைய சமாதி பீடம். என் உயிர் என் உடல் எல்லாம் என் குரு பாதத்தில் சரணாகதி. உள்ளே இருக்கக்கூடியவர் ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமான். இது சத்சங்க மேடை, வள்ளல் பெருமானுடைய சத்சங்க மேடை. அதைத் தொடர்ந்து இப்போது இங்கே பிரம்மாண்டமான தோற்றம் விநாயகர், ஐயப்பன், பிரம்மாண்டமான சிவன் சக்தி, பசுமானோட ஜோதிலிங்கேஸ்வரர், சொர்ண பைரவர், முருகப்பெருமான், மும்மூர்த்திகள், சிவன் பிரம்மன் விஷ்ணு. இது மழை பெஞ்சா ஒரு 1000 பேர் இந்த இடத்துல அமரலாம். இது மக்களுக்காக அமைக்கப்பட்டது. இது மக்களுக்கு குடிநீருக்காக ஃபில்டர் கேன் தண்ணி. இன்று சிறப்பு அன்னதானம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு அன்னதானம். இது யாரெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறாங்கோ அத்தனை பேருக்கும் சுயம்பு வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் பாம்பு வந்தது. எல்லாரும் வணங்க உங்கள் அருளை பெறுவோம்.